கொரட்டையால் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய டிவோர்ஸ் அதால் நிறைய பிரச்சனைலாம் வருது. பட் கொரட்டையால் அழகாக ஸ்டார்ட் ஆன ஒரு லவ். பிரமோத் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் லவ் ஸ்டோரியை சொல்லும்போது அது எப்படி டெலிவர் பண்ணுறோன்றது தான் ஒரு விஷயம். ஒரு ஸ்டோரி சொல்கிறோன்னா அது ரொம்ப அழகாக அந்த எமோஷ்னல் அவர் கண்ணில் அந்த கண் கலங்கின விஷயமாகட்டும், அவர் சொன்ன விதமாகட்டும், அந்த பொண்ணு அவர் எவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு, அந்த ட்ரூ லவ் வந்து அவர் ஸ்பீச்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சுது. எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரமோதோட கேரக்டராக ரொம்ப ஸ்மைலிங்காக இருக்குது. அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் எப்போவுமே இருக்கும், சிரிச்சுட்டே நல்லா ஃபன்னாக இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் திடீர்னு எமோஷ்னல் ஆகும்போது கண் கலங்கும் போது பார்க்கவே அவ்வளோ கஷ்டமானு சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதே மாதிரி பிரமோத் வந்து இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து தோணுச்சு, என்னடா புரியல எனக்கு முதல்ல இவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபீலாக அவர் வந்து சொல்கிறாரா, ஒன் சைட் லவ்வா, அப்படி இப்படின்னு மண்டைக்குள்ள அவ்வளோ யோசனை. அப்புறம் ரக்ஷன் கேட்டார், உங்கள் லைஃப்பில் நடந்த பெஸ்ட் மூமெண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ல பேராலைட்டிங்கில் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன், அது உண்மையிலேயே வாவ்ல. அப்புறம் வந்து ரம்பா மேம் வந்து கேட்டாங்க, அவங்க எஸ் சொன்னாங்களா இல்லையா, எஸ் சொல்லிட்டாங்க. அப்போ தான் எனக்கு நிம்மதியாகிடுச்சு. ஏன்னா அவர் சொல்லும்போது என்னடா இவங்க சேர்ந்தாங்களா இல்லையான்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ரியலி பிரமோத் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ஜோடி ஆர்வரில் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பிரமோத்தோட லவ் ஸ்டோரி. த வே ஹீ சேஸ் தட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே எல்லோரும் கேட்டாங்க, என்ன பிரமோத் நீ இப்படிலாம் அழமாட்டி அப்படின்னு. லவ்வுங்க அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு சொன்னது. அந்த சீன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் அப்படியே ப்ளஷ் ஆச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஜோடி ஆல்ரெடியிலே வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். லெட்ஸ் சி பார்ப்போம் கைஸ். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.